ஹாய் காய்ஸ் வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி சொர்க்கவாசல். ஸோ சொர்க்கவாசல் படம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு குட் வாட்சாக இருந்துச்சுங்க சொர்க்கவாசல். ஸோ சொர்க்கவாசல் வந்து என்னதுன்னா ஒரு ஜெயிலில் நடக்கிற கதை தான் வந்து இந்த படம். இந்த படத்தோட கதை என் திரைக்கதை பார்க்கணும்னா கதை வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பிரச்சனைனால உள்ள போறாரு. என்ன பிரச்சனை, ஏன் அவர் உள்ள போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு ஒரு ஜெயில் சீனும் ஒரு எங்கேஜிங்கான ஒரு உள்ள நடக்கிற விஷயங்களை காட்டுற ஒரு படம் தான் வந்து இந்த சொர்க்கவாசல். ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த கதையை வந்து நம்ம வந்து அதுக்குள்ள போடுற மாதிரியான போய் அந்த கரெக்டாக முடிப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்கும்னா செம்ம எங்கேஜிங்காக போவோம். ஸோ படம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து விட்டது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து கரெக்டாக பிடிச்சிருப்பாங்க, கரெக்டாக எங்கேஜிங்காகவும் போவோம். ஸோ இந்த படத்தில் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த எடிட்டிங் கட்டு சில சீன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ படத்தை ஃபோக்கஸாக பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபோக்கஸாக பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம். ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும், நிறைய கெட்டவத்தை பேசுவாங்க. ஸோ ராவான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த எடிட்டிங்னா கொஞ்சம் இது அப்படின்னு இதில் என்ன ஒன்றுனா செல்வராகவன் பண்ணியிருந்தார் ஒரு கேரக்டரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் பெட்டராகவும் அவர் ஒன்றும் கொஞ்சம் சீரியஸாகவும் ஒரு வேற லெவலான ஒரு கேரக்டரை காமிச்சிருக்கலாமோ, அவர்கிட்ட அந்த கெத்து வந்து குறைஞ்ச மாதிரி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணாலாம். ஸோ ஆர்ஜி பாலாஜியும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அவர் நிறைய படத்தில் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்க்கல, இந்த மாதிரி படத்தில் தான் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அதான் சொர்க்கவாசல் ஒரு என்டர்டெய்னிங்காக நம்மளுக்கு வந்து ஒரு ராவான ஆக்ஷன் படம் அப்படின்னு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் படம் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஜெயிலில் நடக்கிறது இந்த மாதிரியான ஒரு கதை அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரியான படம் இல்லை இது. ஸோ அவ்வளோதான் இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவியில் வந்து பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு நீட்டான ஒரு க்ளீனான ஒரு குட்டான ஒரு படம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜானரில் படம் பார்க்குறவங்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.